கண் திறந்த விநாயகர் சிலை. இலங்கையில் நடந்த அதிசயம். படையெடுக்கும் பக்தர்கள் கூட்டம். வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சிலையின் 2 கண்கள் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்திலுள் அமைந்துள்ள பிள்ளையார் சிலையின் கண்களானது மூடிய நிலையிலேயே காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை குறித்த சிலையின் கண்கள் திடீரென திறந்துள்ளது. பக்தர் ஒருவர் வழிபட சென்ற போது குறித்த பிள்ளையார் சிலையின் ஒரு கண் திறந்திருந்துள்ளது. அதன் பின் 2 கண்களும் திறந்த நிலையில் பிள்ளையார் காட்சி கொடுத்துள்ளார். அவர் அதனை ஏனையவர்களுக்கு தெரிவித்த நிலையில் பலரும் அதிசயத்தை பார்க்க சென்றனர். சிறிது நேரம் திறந்திருந்த கண்கள் பின்னர் வழமையான நிலைக்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயத்தை சுற்றியுள்ளவர்கள் அறிந்த நிலையில் குறித்த அதிசயத்தை காண பொதுமக்கள் அதிக அளவில் கோவிலில் சூழ்ந்து பிள்ளையாரை பார்த்து செல்வதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. சைவநிதி விளங்குக உலகமெல்லாம். வவுனிதன் மாநகரிலே தோணிக்கல் என்கின்ற ஆலையடி என்கின்ற ஆலமர நிழலிலே வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்ற உங்களுடைய அதிசய விநாயகர் ஆலையடி பிள்ளையார் என்றால் தான் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வகையிலே இன்றைய தருணம் எல்லாம் சரியாக 6:30 மணி முதல் இந்த நேரம் வரை ஒரு அதிசயங்களை எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அது எங்களுடைய விநாயக பெருமான் எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த நாட்டின் சுபிட்சத்திற்காகவும் இந்த அதிசயங்களை எல்லாம் தந்திருக்கின்றார். உண்மையிலே இதனுடைய பராபர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், நற்பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த அதிசயங்களை பார்ப்பதற்கு நாங்கள் இந்த மனித பிறவிகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் என்பதால் நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். இந்த ஆலயத்திலே நைவேத்திய பூஜைகளை எல்லாம் அற்புதமாக, வயது சிறிதாக இருந்தாலும் அவருடைய சிறு வயதிலே பூஜைகள் எல்லாம் செய்திருக்கின்றார் தம்பி அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர் தோணிக்கல் சிவன் ஆலய பிரதம குருக்கள் ஐயா அவர்கள் தான் இந்த ஆலயத்தை எல்லாம் மேன்முறை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் அழைப்பையெல்லாம் ஏற்படுத்தி உண்மையிலே வந்து பாருங்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையிலே நாளைய தினம் விசேஷ பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அத்தனை அடியவர்களும் வந்து இந்த விநாயக பெருமானுடைய திருவருளை பெற்றியுமாறு அன்போடு வேண்டுகொள்ளும். இந்த அதிசயங்களை காண நாங்கள் பொற்கோடி கண்கள் எல்லாம் விட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதென்று சொல்வார்கள். அந்த வகையிலே உங்களுடைய விநாயக பெருமான் அற்புதங்களை எல்லாம் அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற சமயத்திலே அனைவருக்கும் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்கின்ற வாக்குக்கிணங்க எங்களுடைய மதமும் எங்களுடைய சர்வ மதங்கள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பது விநாயக பெருமானை போற்றி வழங்குகின்றோம். நன்றிகள். மேன்மைகோள் சைவநிதி விளங்குக உலகமெல்லாம். நன்றிகள்.